பேருமா? நாகமணி. சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன். அவர் இறந்துட்டாரு. கல்யாணம் பண்ணும்போது 20 வயசு, அவருக்கு 55 வயசு. எப்படி அப்படி கொடுத்தாங்க? எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். நான் தனியாக இருந்தேன் சென்னையில். எங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தேன் வேலை தேடிக்கிட்டு. அப்போ எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒருத்தர் தெரிஞ்சவங்க குடியிருந்தாங்க. அவங்க மூலியமாக வந்து எனக்கு தேடி வந்தாங்க. அப்புறம் வந்து பொண்டாட்டி பிரிஞ்சுட்டாங்க. பசங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கல்யாணம் ஆகிற பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போன பிற்பாடு தான் அவங்க பசங்க வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க அப்பாவை தேடி அவங்க வரவே இல்லை. ஆம்பளை பசங்களா? ஆமாம், 3 பேரும் ஆம்பளை பசங்க. உங்கள் அம்மா எங்கே இருந்தாங்க அப்போ? அப்போ வந்து ஆந்திராவில் இருந்தாங்க. எங்கள் அம்மா எங்கள் அக்கா கூட இருந்தாங்க. அம்மா சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடந்ததா? ஆமாம். ஏன்னா எதுவுமே கிடையாது. நாங்களும் வந்து எதுவுமே போட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கேட்குறதவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவர் சொன்னார், எதுவுமே தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துக்குவேன், எனக்கு பொண்ணு மட்டும் வந்தால் போதும்னு சொன்னார். சரி, இவ்வளோ பெரிய தன்மானத்தோடு சொல்கிறாரு என்னட்டு எங்கள் சித்தப்பாலாம் வந்து நீ போ, ஏன் அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு கேட்டாங்க. சரி, நம்ம கல்யாணம் பண்ணி போனால் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அங்கே இங்கே அலைய வேண்டியதில்லை. சித்தப்பா பெரியப்பா வீடு என்றைக்குமே சொந்தம் கிடையாது நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் செஞ்சாரு. ஆனால் ட்ரிங்க்ஸ் ஒன்று தான். அது போருமேம்மா. அது 55 வயசு, அவருக்கு உனக்கு 20 வயசு, 35 வயசு பெரியவர். அவள் எப்படி செட்டில் ஆகுறா பார்த்தீங்களா? அங்கேயே எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்காங்கல்ல, இல்லை நீ வேலை செஞ்சு நீ பொழைச்சிக்கோ, நீ தனியாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போய் மாட்டிக்க வேண்டான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லை பொண்ணுக்கு திருமணம்தான் வாழ்க்கை சொல்லி தள்ளி விடுறதுனால தான் இப்படி வந்து நிற்கிறா. இந்த புத்தி எப்போ மாற போகிறது? அப்படி 5 வருஷம் ஓட்டிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு லிவர் கெட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருந்தார். அது வரைக்கும் வந்து அவங்க ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்க்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு இழக்கிற ஸ்டேஜ், இன்னும் ஒரு 2-3 நாள், ஒரு 4-5 நாளில் இறந்து போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்தாங்க. அப்போ கூட அவர் மூஞ்சி பார்த்ததே கிடையாது. அவர் இறந்த போன பிற்பாடு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். வீட்டுக்கு போனோடனே அப்போ தான் வந்தாங்க, அவங்க மூஞ்சி பார்க்கவே வந்தாங்க. அது வரைக்கும் எதுவுமே வந்து நானும் ஒரு தடவை சண்டை வந்த பிற்பாடு